ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. யா மாயா மது கைரப பிரமதினி யா மாகிஷோன்மூலினி யா தூம்ரக்ஷண சண்ட முண்டமதினி யா ரத்த பீஜாசினி யா சா சும்ப நிசும்ப தர்பதலினி யா சித்தலக்ஷ்மி பரா சா சண்டி நவகோடி மூர்த்தி சகிதா மாம் பாது விஸ்வேஸ்வரி. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. சதாசிவஸ்மாரம்பா சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. ஓம் சகனாபவது சகனௌ புனத்து சகவீரியங்கரபாவகை தேஜஸ்வினா வதீதமஸ்து மாவித் விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகசிய யுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓங்கார மர்ம பிரதிபாதினேபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். பிந்து திரிகோண வசகோண தசார யுக்மம் மன்மஸ்ரநாகதல சம்யுத ஷோடசாரம் ருத்தத்ரயம் ச தரணீ சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரமேததுதிதம் பரதேவதாயா. பூமௌ ஸ்கலிதபாதானாம் பூமிரேவாவலம்பனம் त्वयि जात अपराधानां त्वमेव शरणं शिवे. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. போன கிளாஸ்ல சௌந்தரிய லகரிக்கு ஒரு ஒரு முகவுரை மாதிரி பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் முடிச்சிட்டு இன்னைக்கு நம்முடைய முதல் ஸ்லோகத்துக்குள்ள நாம பிரவேசம் பண்ணலாம். இந்த சௌந்தரிய லகரிங்கிற ஸ்தோத்திரம் பகவத் பாதாளால பிரகாசமானது, ரச்சனை பண்ணது பிரகாசமானது. இதுக்கு சில கதைகள்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த முதல் 41 ஸ்லோகங்கள் எல்லாமே மந்திரங்கள். மந்திரம்னா நார்மலா வேதத்துக்கு தான் மந்திரம் சொல்லுவோம். பட் ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது ஒரு பராபர உபாசனை இருக்கிறது மந்திரம் ஆயிடுறது. இந்த இருக்கிற 100 ஸ்லோகங்கள், உண்மையா சொன்னா 103 ஸ்லோகங்கள். அந்த 3 ஸ்லோகங்கள் நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை, கடைசியில் 3 எல்லாமே மந்திரம் அப்படின்னு பெரியவாளும் சொல்லியிருக்கேன். இதுல முதல்ல இருக்க 41 ஸ்லோகங்களுக்கு ஒரு ஆனந்த லகரின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு சௌந்தரிய லகரின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? சௌந்தர்யம் அப்படின்னா அழகு. இந்த அழகு நம்ம பார்த்தோம். அழகு ஒரு அன்பில்லாத அழகு இருந்ததுன்னா அதுல நமக்கு ஒரு ஒரு வசியம் இருக்காது, அதுல ஒரு ஈர்ப்பு இருக்காது. அன்புதான் அழகாக முடியும். அதனால சௌந்தரியம்ங்கிறதுக்கு ஆதாரமே அன்பு, காருண்யம், தாய்மை. அந்த அன்பு எப்படி இருக்குன்னா அழகா இருக்கு, அதனால உங்களை ஈர்க்கிறது, ஈஷத்துவம் இருக்கிறதுல சுகமா இருக்கு, இந்த சுகம் ஆனந்தமா இருக்கு. மூன்றாவதாக அது எல்லா பயத்தையும் போகக்கூடிய அபயமா இருக்கு. நமக்கு தேவை எல்லாமே இந்த உலகத்துல இந்த 3 விஷயங்கள் தான். அழகானது வேணும், சுகமானது வேணும், பயம் இல்லாம இருக்கணும். இந்த 3 சேர்ந்தது அன்பு. அந்த அன்புக்கு சௌந்தரியம்னு பேரு. இதையே அம்பாளுடைய சௌந்தரியம் போல தேவி சௌந்தரிய லகரின்னு இருக்க வேண்டாமோ? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்புனா தாய்மை, சௌந்தரியம்னா அம்பாள் தான்.
ஸோ சௌந்தரியம்னா அழகு, அன்பு. லஹரி அப்படின்னா அலை, நம்ம வெள்ளம்னு எடுத்துக்கலாம். அலைன்னா எப்படி? அலை வரும் போகும், வரும் போகும், வரும் போகும். ஆனா அந்த அலைங்கிறது வந்து ஒரு நாமரூப பேதம் தானே தவிர, அது மகா சமுத்திரத்துல வந்து அது வந்து வேறுபாடே இல்லாதது இல்லையா? அதே மாதிரி சக்திங்கிற பேரலை பரபிரம்ங்கிற சமுத்திரத்துல கலந்ததுதான். ஆனா அது அலையா வரும்போது தான் அது நமக்குடைய மகிமை தெரியறது, தாத்பரியம் புரியறது. அது மாதிரி அம்பாள் சக்தி ரூபமா இருக்கு அம்பாள், அழகு ரூபமா இருக்கு அம்பாள், அன்பான அம்பாள் அலையா வெள்ளமா வந்துட்டே இருக்கா. இந்த அலை என்ன பண்றது? அலை அப்படியே சுருட்டிட்டு வரும், கரையில தூக்கி போடும். நம்ம இந்த கடலுக்குள்ள போனோம்னா உள்ள போக போக அது வந்து நம்மளை தூக்கி தூக்கி வெளியில போடும், கரை சேர்க்கும். நம்மள சேர்க்கும்போது கூடவே முத்து, பவளம், என்னென்னலாம் அதோட நிதியம்லாம் இருக்கோ எல்லாம் சேர்த்து கொடுக்கும் இல்லையா? அது மாதிரி சௌந்தரிய லக்ரிங்கிற இந்த சக்தியோட அலை என்ன பண்றது? நம்மள கரை சேர்க்கிறது. இந்த இகபர சுகமெல்லாம் கொடுத்து நமக்கு நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து, துன்பத்திலிருந்து மீட்டு, கூடவே நிதியங்கள்லாம் கொடுத்து, அன்பா நம்மளை கரை சேர்க்கக்கூடிய அலை. இந்த இகபர சுகம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு உள்ள போக 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 என்ன பண்ணும்? இந்த அலை, சமுத்திர அலை என்ன பண்ணும்? அப்படி உள்ள இழுத்துன்னு போயிடும். இழுத்துட்டு போயிட்டு ஆழத்துல எங்க அலைகளே இல்லையோ, இது மாதிரி ஒரு சாஸ்வதமான ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துல வந்து தன்னோட சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அம்பாள் என்ன பண்றான்னா, இக்கபர சுகத்தை தாண்டி ஒருத்தர் வந்து ஆத்ம ஞானத்தை கேட்டா, மோட்சத்தை கேட்டா, முமுட்சுவா இருந்தான்னா, ஏன்னா அம்பாளுக்கு அதுதான், அம்பாள் ஆல்சோ லுக்கிங் ஃபார் சிவசக்தி ஐக்கியம். என்னோட வரான்னு சொல்லி கூட்டி இழுத்துண்டு அந்த விடுதலையும் அம்பாள் கொடுத்துடுறான். அதனாலதான் அம்பாள் வந்து சௌந்தரியலகிரிங்கிற இந்த இந்த கிரந்தம் காமியமா நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்கான ஒரு அன்பு அலை. ஒண்ணுமே கேட்காம இருந்தா கூட எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு பெரிய முக்தி தரக்கூடிய ஒரு பெரிய மார்க்கம் இது. இது நான் தமிழ்ல எழுதும் போது வந்து அலைக்கு வெள்ளம்னு போட்டிருக்கேன். அலை வெள்ளம் எல்லாம் ஒண்ணுதானே. வெள்ளம் ஒரு பிரபாகமா இருக்கு, பிரபாக அலை. இந்த சௌந்தரியலகரி வந்து சக்தி வழிபாடு சாக்தத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, சக்திங்கிறது வந்து சிவசக்தி தான். அதை நம்ம பார்க்க போறோம். இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலுமே அது வந்து தெரியும் நமக்கு. சக்தி வழிபாடுங்கிறது சிவசக்தி வழிபாடு, பரபிரம்ம வழிபாடு. அதனால இது பிரம்ம வித்யா. அம்பாளே வந்து பிரம்ம வித்யா தான். அம்பாள் பிரம்மம், அம்பாள் பிரம்ம வித்யா. இந்த சூத சம்ஹிதையில வந்து சொல்லியிருக்கு இது மாதிரி, சர்வம் வியக்தம் உமா ரூபம். எல்லா உலகத்திற்கு எல்லாமே வெளிப்பாடு, எல்லாமே உமா மகேஸ்வரியான பராசக்தியோட ரூபம். தேவி, இந்த தேவி பாகவத்துல தேவி இஸ் pronounced in the beginning itself chaitanya rupini, brahma rupini, brahma vidya rupini, svajnana pradayini. வேதங்கள் இதுல மட்டும் இல்லை, வேதங்கள் கூட கேனோபரிஷத்துல வந்து பிரம்ம வித்யா இட்செல்ஃப் அதுவே வந்து ஹேமவதியா வந்து ரூபம் எடுத்து நடந்துட்டு
பிரம்ம வித்யா இட் செல்ஃப் டேக்ஸ் தி சக்தியோட ரூபம். அப்படின்னா இந்த சௌந்தரியல நம்ம ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அம்பாள் ஸ்ரீவித்யா ரூபிணி. ஸ்ரீவித்யை அவள் தான். ஸ்ரீவித்யங்கிறது, ஸ்ரீங்கிறது பிரம்மம், பிரம்மத்தை காட்டக்கூடிய வித்தை. அப்படின்னா அவள்தான் குரு, அவள்தான் பாடம், அவள்தான் அந்த பிரம்மமே. அது கடைசியில் தெரிய போகிறது நம்மளுக்கு. ஸோ முதல்ல இந்த துவைத பாதத்தில் பார்க்கும்போது அம்பாள் சக்தி பிரவாகமாக அம்பாள் அந்த சிவசக்தி ஐக்கியங்கிற லட்சியத்துக்கு கூட்டு போகிறார். சௌந்தரியலகிரியோட லட்சியம் என்ன? சிவசக்தி ஐக்கியம். சிவசக்தி ஐக்கியம்னா என்ன? அத்வைத அனுபூதி. அத்வைத அனுபூதினா என்ன? we transcend எல்லா டிஃபரன்ஸும் டிரான்ஸ்சென்ட் பண்ணிட்டு we become free. அதுக்காகவே வேதங்கள் தான் சொல்றது. இந்த சௌந்தரலகிரி கிரந்தம் கூட அதோட கருத்துக்கள்லாம் பார்த்தோம்னா, எப்படி வேதத்துல 3 பாகம் இருக்கு. நம்ம திரிவேதியன்னு சொல்லுவோம் இல்லையா? திரிவேதியம் நம்ம உடனே ருக் சாமுன்னு சொல்றோம். இல்ல, 3 வேதங்கள்னா முக்கியமா 3 பகுதிகளை கொண்ட வேதங்கள். வேதங்கள் எத்தனையோ இருக்கலாம். 4 நமக்கு இப்ப புரியாது. எத்தனை கோடி இருக்கு யாருக்கு தெரியும்? ஆனா 3 வேதங்கள் சொன்னா கர்ம பாகம், உபாசன பாகம், அந்த ஞான பாகம். பாகம் சொன்னாலே இட்ஸ் நாட் அப்படி டிவைட் பண்ணி இல்ல, லாஜிக்கலா அப்படி இருக்கு. ஸோ கர்மங்கிறது எல்லா கிரியையும் பண்றது, பாகிய கிரியா, வாக் மனஸ் காய கிரியா. உபாசனாங்கிறது மானச கிரியா, மானச கர்மா, மனசால தியானிச்சு பண்ற, ஜபம் பண்றது, பாராயணம் பண்றது, அந்தர்முகமா பண்றது, அந்தர்முக பாராத்தியா. வெளியே அம்பாள் வெளியிலையும் கும்பிடலாம், உள்ளுக்குள்ளேயும் கும்பிடலாம். ஞானம்ங்கிறது இதோட சிகரமா இருக்கிறது. அதே மாதிரி இந்த சௌந்தரியலகிரி சோஸ்திரம் கர்மத்தை கொடுக்கறது. இப்படி ரிச்சுவல் பண்ணு, இந்த மாதிரி பூஜை பண்ணு, இவ்வளவு ஆவர்த்தி பண்ணு, இந்த புஷ்பத்தில் அதை பண்ணு, இப்படி சுவாசினி பூஜை பண்ணு, இந்த யந்திர பூஜை பண்ணு, இப்படி ரிச்சுவல்ஸை நிறைய கொடுக்கறது. சமாச்சாரம் எடுத்துக்கணும்னா உபாசனைய தியானமா பண்ணு. இந்த அம்பாளை வெளியில பார்க்காம உள்ளே பாரு, பல சக்கரங்களை பாரு, குண்டலின் சக்தியை பாரு, அதை யோசிச்சு பாரு, அதை தியானம் பண்ணி, அதுல மெடிடேட் பண்ணி, அப்படி இருக்கு. அதுக்கும் இதுல உபகாரம் உபாதனம் இருக்கு, வழி இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படையாகவும் இதுக்கெல்லாம் ஒரு லட்சியமாகவும் இருக்கக்கூடிய ஞானம் இதோட சீக்கிரமா இருக்கு. இந்த ஞானம் சிவசக்தி ஐக்கியம்ங்கிற ஞானம். அதனாலதான் இப்படி இந்த கர்ம மார்க்கமா பண்றதுக்கு பேரு அபர பிரார்த்தனான்ற பாக்கியம். வெளிப்பக்கமா பண்றது, வெளிப்பக்கமா பண்றதோட சேர்த்துட்டு கொஞ்சம் ஜபமும் பண்ணி, கொஞ்சம் பாராயணமும் பண்ணி, அப்படி பண்றது பராபர பராபர பிரார்த்தனா. ஆனா பரப்பிரார்த்தனா ஞானோக்தம, வேதோக்தம, உபனிஷத் சொல்ற மாதிரி ஆத்மா நான் எல்லாம் நீதான் அம்பாள் அப்படின்னு அது மாதிரி தியானம் பண்ணி எடுத்துக்கிறது. அதனாலதான் அம்பாளுக்கு நம்ம பராம்பிகா, அம்பிகா வித் பராபரி அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அதனால இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு எந்த தடையுமே கிடையாதுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம், தப்பு கிடையாது, நிஷ்காமியமா பண்றோம். அப்கோர்ஸ் இதை எடுத்துட்டு ஒரு 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 முக்கியமான ஒரு சங்கல்பத்துக்காக பண்றேன் அப்படின்னா ஒரு எடுத்துட்டு ஒரு குருட்டை எடுத்துட்டு அது மாதிரி பண்ணணும். அது வேற விஷயம்.
நம்ம அதனால நம்ம வந்து இதை எடுத்துட்டு படிக்கிறோமே, அர்த்த விலாசம் பண்ணிக்கிறோமே, இது தப்பா அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். இதுக்கு அதிகாரத்துவம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா வேதாந்தம்ங்கிறது வந்து இட் டிரான்சென்ட் த ஹியூமனிட்டி. எல்லாருக்குமே உண்டு அது. ஏன்னா சுதந்திரம்ங்கிறது உங்களுடைய உரிமை, உங்களுடைய உடைமை, உங்களுடைய கடமை. அதனால அது இது கிடையாது. இந்த சௌந்தரிய லகரியை வந்து அவர் பகவான் எங்க எழுதினார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பிரகாசப்படுத்தினார், எங்க பிரகாசப்படுத்தினார், எங்க எழுதினார்? இவர் வந்து ஸ்ரீநகரில் தான் எழுதினார், சாரதா பீடத்தில் எழுதினார் அப்படின்னு சொல்லுவா. இல்ல திருச்சியில் இருக்கக்கூடிய சுகந்த கொந்தலாம்பாள் மாதுபதேஸ்வர் சந்நிதியில் தான் எழுதினார். ஏன்னா அங்கேயே இருக்கு இந்த 41 மந்திரங்களும் அந்த வால்லையே பதிச்சிருக்க. அங்கதான் பண்ணார். இல்ல திருவானக்கவல தான் பண்ணார், அம்பாளுக்கு தாடங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு அங்க பண்ணார். இல்ல கொல்லத்துல மூகாம்பிகைக்கு முன்னாடி பண்ணார். ஸ்ரீசைலத்தில் பண்ணார். திருவொற்றியூர்னு இருக்கு சென்னை பக்கத்துல. அங்க அம்பாள் திரிபுர சுந்தரியா இருக்கு. அங்க மகாமேரு ஒண்ணு இருக்கு. அங்க கோயிலுக்கு போனா அங்கதான் பண்ணார். சிதம்பரத்துல ஒரு சுத்தி வரும்போது ஒரு பிரகாரத்துல ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்கு, அங்க பண்ணார். காஞ்சிபுரத்துல பண்ணார். காஞ்சிபுரத்துல எல்லா கவல சாஸ்திரத்துலாம் ஒரு சீர் பண்ணி சமயாச்சாரம் கொடுத்து அங்க பண்ணி அங்க பிரதிஷ்டை பண்ணி அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி இங்க பண்ணாரு. நிறைய விஷயங்கள் சொல்ற. காஞ்சி தாமா கரிகலப்ப கும்பஸ்தபனா அப்படின்னு ஒரு 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 ஸ்லோகம் வருது. அல்ல காஞ்சினா தங்கத்துல பண்ண ஒரு தியானம்னு அர்த்தம், காஞ்சிபுரம்னு அர்த்தம். ஒருவேளை அங்க பண்ணிருப்பான்னு பெரியவா சொல்றாளா தெரியாது. ஒரு பர்டிகுலர் ஒரு அம்பாளை பார்த்து பண்ணாளா, ஒரு ரூபத்தை பண்ணாரா? பவானி சொல்றார், மகா சரஸ்வதிங்கிறார், மகாலட்சுமிங்கிறார். அது மாதிரி பெரியவா வந்து எல்லா கோவில்லையும் பண்ணிருக்க முடியும், எல்லா இடத்துலையும் இருந்திருக்க முடியும். அது நமக்கு முக்கியம் இல்லை. அத்தியாத்மா பார்க்கும்போது எல்லா சக்தியும் மனசுலயே இருக்கு. அதனால ஹிருதயபூர்வமா பண்ணியிருக்கார் அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கணும். சரி, இதுக்கு நம்ம அர்த்தம் சொல்ல போறோம்னா, இந்த அர்த்தத்துக்கெல்லாம் பல ஞானிகள் நமக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கா, வழி கொடுத்துருக்கா. கிட்டத்தட்ட 36 பாஷ்யங்கள் வந்து இதுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்கா பெரியவா. பெரிய விஷயம் இது. ஏன்னா பகவத்கீதைக்கு நிறைய பாஷ்யம் இருக்கு. அது மாதிரி இதுக்கு நிறைய சோஸ்திரங்கள்லயே இதுக்கு தான் நிறைய பாஷ்யம் இருக்கு, சம்ஸ்கிருதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. ரொம்ப பிரதானமா சொல்றது வந்து லக்ஷ்மிதரர் அப்படிங்கிற பண்ண ஒரு பாஷ்யம். அது ரொம்ப அடியேன் படிச்சது கிடையாது, நேராக பார்த்துருக்கேன். பட் அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து, ஏன்னா எப்படி நமக்கு வந்து பாஸ்கர ராயர் வந்து எப்படி லலிதா சகஸ்ரநாமத்துக்கு அவருடைய பாஷ்யம் தான் இன்னைக்கு வந்து ஒரு சிகரமாக இருக்கோ, அது மாதிரி லக்ஷ்மிதரோட பாஷ்யம் தான் ரொம்ப இதுக்கு முக்கியம். அதை வந்து மகாபரிவா சொல்றபடி பார்த்தா அவர் வந்து ஒரு சந்திரகலா வித்யா வியாக்கியானம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கார். நிறைய நிறைய வித்யா தத்துவங்கிறது வந்து சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு பர்டிகுலர் டிவினிட்டியை எப்படி வர்ஷிப் பண்றதுங்கிறது ஒரு தத்துவம். அது சந்திரகலா தத்துவங்கிறதுல அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு இருக்கு. கைவல்ய ராமான்னு ஒருத்தர் வந்து சௌபாகியவர்தினி எழுதியிருக்கார். இதுக்கு சுந்தரகிரி பாஷ்யம். அதுக்கு வந்து சாம்பவி வித்யா வியாக்கியானம் அப்படின்னு ஒரு ஒரே இதை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நீங்களே உங்களுக்கே தெரியும், இந்த அர்த்த பிரகாசம் வந்து ஒரு ஒரு நல்ல கவி ஸ்ரத்தையா ஒரு ஒரு கவிதையை எழுதியிருக்கார் அப்படின்னா, இந்த வாக் தேவதைகள் என்ன பண்ணுவாளா, அவர் எழுதுற வார்த்தை அக்ஷரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு பாடம் போய். ஸோ அதனால ஒரு
ஒரு ஒரு வாட்சியார்த்தம் ஒரு சொல்ற மணி வந்துடும். ஆனால் ஸ்ரத்தையா ஒருத்தர் படிக்கும்போது இந்த அர்த்த தேவர் என்ன பண்ணுவாளா, அதுல இருந்து வெளியில வந்து டான்ஸ் சொல்லலாம் முன்னாடி. என்ன அர்த்தம்னா, ஒரு கவிதையை எழுதுறவனை விட அது ஸ்ரத்தையா படிக்கிறவாளுக்கு வந்து அதோட அர்த்த விலாசம் நிறைய வரும். அதனால ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மகாத்மாவும், ஒரு காமேஸ்வர சூரியன் ஒருத்தர் அருணமோதினி அப்படின்னு எழுதியிருக்கார். ஒரு சாங்கியம் தந்திரம் அதெல்லாம் வச்சுட்டு ராமகவிங்கிறவர் ஒரு டிண்டிமா எழுதியிருக்கார். கோபால சுந்தரி அப்படின்னு ஒரு வந்து ஒரு வைஷ்ணவ வியாக்கியானமா இது வந்து அம்பாளை வந்து நாராயணி அப்படின்னு வச்சு விஷ்ணு அந்த ஒரு ஒரு இதில் எழுதியிருக்கார். கவிராஜர் அதீம பாண்டியர் ஒருத்தர் மகா பண்டிதர், அவர் வந்து தமிழ்ல இதை எழுதியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்துருக்கேன், அவரை பேசியிருக்கேன். கண்ணன் பிரஸ்ட் வச்சிருந்தார் திருச்சியில். கிருஷ்ணசாமி ரெட்டியார், ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியார், அவர் அழகு வெள்ளம்னு தமிழ்ல எழுதி இன்னைக்கு திருமணக்காவர் வந்து இந்த தமிழ்ல பதிச்சிருக்கார். அண்ணா சுப்பிரமணியம், அவர் எல்லாருக்குமே தெரியும். எந்த புஸ்தகத்தை நீ வாங்கினாலும் தெரியல, தமிழ் புஸ்தகம் வாங்கினேன்னா சமஸ்கிருத ஸ்லோகத்துக்கு தமிழ்ல போட்டு பெரிய கைங்கரியம் பண்ணவர் அண்ணா. அவர் இதெல்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்திருக்கார். கோர்ஸ் பரமாச்சாரியார் அவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது, நிறைய சொல்லியிருக்கார். அதனால நீங்க ஒன்னொன்னே படிக்கும் போதும் ஒரு புதிய அர்த்தம் உங்களுக்கு வரும். ஒரு பூலையும் தேன் இருக்கு இல்லையா, நான் தேன் பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு பூவாவை பார்த்துட்டு இருக்க முடியுமா நமக்கு? அதுக்கு நமக்கு சாமர்த்தியம் போறாது. ஆனா அந்த தேனி என்ன பண்றது, ஒரு பூவா போய் எடுத்து குடிச்சு அனுபவிச்சு அதை சேர்த்து வைக்கிறது, அதை நம்ம அப்படியே எடுத்து வந்துடுறோம், அந்த தேனை எடுத்து குடிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அண்ணா பண்ணது வந்து நிறைய விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்கார். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சதை அங்கங்க படிச்சதுல எனக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத நான் வந்து இங்க சொல்றேன். இதுல வர தப்பெல்லாம் என்னோடது, ரைட்லாம் பெரியவா சொன்னது அப்படி எடுத்துக்கணும் நீங்க. ஸோ இதுல வந்து இந்த தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தான் முக்கியம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுக்கு வந்து நல்ல சம்ஸ்கிருதத்துல ஒரு பாஷ்யம் பண்ணி, அதே தமிழ்லையும் ஒரு பாஷ்யம் பண்ணி பதார்த்தம் கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கார். ஆனா அதை விட முக்கியமா என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஸ்லோகத்துக்கும் அதை எப்படி படிக்கணும், எப்படி பிரயோகம் பண்ணணும், எந்த மாதிரி பூஜை பண்ணணும், எந்த மாதிரி புஷ்பங்களை யூஸ் பண்ணணும், எந்த நைவேத்தியம் பண்ணணும், எத்தனை தடவை ஜபிக்கணும், அதெல்லாம் இப்ப படிச்சோம்னா நம்மளால செய்ய முடியுமான்னு ஒரு பெரிய பயம் வந்துடும் நம்மளுக்கு. இப்பவே பாருங்களேன், இப்போ வாரத்துக்கு ஒரு கிளாஸ் வச்சுனா கூட எத்தனைக்கு முடியும், இது 100 ஸ்லோகம் இருக்கு, எத்தனை வாரம் ஆகுமோ அப்படின்னு பயம் வந்து விடுறது நம்மளுக்கு. நம்மளால வர முடியுமோ? தர்ப்பண மந்திரத்துல ஒண்ணு இருக்கு, தர்ப்பணம் பண்ணும்போது இடத்த துடைப்போம். அப்ப சொல்லுவோம் இந்த மாதிரி, அதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்பவுமே என்னோடு இருக்கிற யமதூதர்களே இந்த இடத்தையும் நேரத்தையும் எனக்கு வந்து தர்ப்பணத்துக்காக ஒதுக்கிருக்கு, அதனால போங்க இந்த இடத்த விட்டு. என்ன அர்த்தம்னா, ஸ்ரத்தையா தர்ப்பணம் பண்ணும்போது தர்ப்பண காலத்துல டெத் கூட வராதான். அது மாதிரி ஒரு சத்சங்கல்பம் எடுத்துட்டோம்னா, 100 படிச்சாகணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அது படிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வராது. அப்படித்தான் பெரியவா சொல்லியிருக்கு. அதனால அந்த மாதிரி இப்போ சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. இவா சாஸ்திரிகள் சொன்ன மாதிரி நம்மளால பண்ண முடியுமாங்கிறது பெரிய விஷயம். அதனால நம்ம வந்து அட்லீஸ்ட் வாரம் இந்த வாரத்துல கத்துன்ற ஒரு பாட்டை ஒரு வாரமும் ஃபுல்லா தினம் அது ஒரு 9 தரம் சொல்றது. ஒரு பேச்சுக்காக சொல்றேன். தினம் ஒரு 9 தரம் சொன்னா அந்த அந்த பாட்டு, அந்த ஸ்லோகம் நல்ல மனப்பாடம் ஆயிடும், அர்த்த பிரகாசம் தெரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு பண்ணலாம். எப்படி எப்படி கிருப்பை இருக்கோ அப்படி பண்ணலாம். இந்த பாட்டு, இந்த ஸ்லோகம் ஷிகரிணி மீட்டர்னு சொன்னேன், ஒரு சந்தம் அது.
தமிழில் எப்படி இருக்கு ஆசிரியப்ப, கலித்தாழிசை, அப்படிலாம் நிறைய இருக்கு இல்லையா? அது மாதிரி சம்ஸ்கிருதத்தில் நிறைய இலக்கணம் இருக்கு, வியாக்கரணம் இருக்கு. இதெல்லாம் வேதத்துலேயும் வந்தது தான். இல்லை, ஷிகரிணிங்கிற ஒரு மீட்டர் வந்து 17 சிலபஸ் சொல்கிறேன். அது ரசேஹி ருத்ரைஹி சின்ன யமன சபலகா ஷிகரிணி. ஒரு 6 ரசம், ஒரு 11 ருத்ரம். ஸோ 6 + 11 அது மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேர் ஷிகரிணி அப்படிங்கிற ஒரு மீட்டர். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ஒரு தொடை, யாப்பு, தலை சொல்லுவோம் தமிழில். ஒரு ஒரு சீர அலங்காரம் வரத்துக்கு தான், பாடுறதுக்கு சௌரியமாக இருக்கிறது தான், மனப்பாடம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குது தான். இது 17 சிலபு. இதே மாதிரி இந்த பாடல் சொல்லலாம். ஆனால் பெரியவாள்லாம் வந்து நல்லா பாட தெரிஞ்ச, உங்களே நிறைய பேர் நல்லா பாட தெரிஞ்சிருப்பேன், கற்றுருப்பேன். ஸோ ஒவ்வொரு ராகத்தில் நீங்கள்லாம் பாடுவேன். இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்லோகத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். நம்ம எப்படி படிக்க போகிறோம்னா, அதை ஸ்லோகத்தை ஒரு தரம் படிச்சுட்டு அதோட வாச்சியார்த்தத்தை பார்த்துட்டு, டைம் இருக்க வரைக்கும் கொஞ்சம் லட்சியார்த்தத்தை பார்த்துட்டு ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். இதை வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸ் வர வரைக்கும் தினம் ஒரு தரமாவது 9 தரமாவது சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபுவிதம் நச்சேதேவம் தேவோ நகலு குஷலக் ஸ்பந்திதுமபி அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரவி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம கிருத புண்ணிய பிரபவதி. இப்படி போறது. இது 6 சிவசக்தியாயுக்தோ, அது 6 சிலபல். நச்சே தேவம் தேவோ 6 சிலபல். அதஸ்வாம் ஆராத்யாம் 6 சிலபல். பிரணந்தும் ஸ்தோதும் வா you can do. நான் வந்து இப்போ I play this. ஓம் சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தः பிரபவிதும் ந தே தேவம் தேவோ ந खलु குஷலः ஸ்பந்திதுமபி அத்தஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்து ஸ்தோதும் வா கதம் ஆக்ருத புண்ணியः பிரபவதி கதம் ஆக்ருத புண்ணியः பிரபவதி. இது வந்து சிவானந்த பிரதித்வனி அப்படிங்கிற பட்டம்லாம் பெற்ற ஸ்ரீமதி சிவானந்த விஜயலட்சுமி பாடினது. உங்களே நல்லா பாட தெரிஞ்சவா நீங்க உங்களுக்கு இதை பாடணும்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. ஒரு வகுப்புலையும் நீங்க ஒருத்தர் பாடினாத, இல்லைன்னா இது மாதிரி நான் ஒரு ரெக்கார்டிங்கை போடி நம்ம ஒரு கற்றுக்கலாம். ஸோ சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபுவிதம் நச்சே தேவம் தேவோ நகலு குஷலக ஸ்பந்தித்மபி அதஸ்த்வாம் ஆராத்யா ஹரிகர விரிஞ்சாதிபிரபி
பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி புண்ணியக பிரபவதி. எப்பவுமே இந்த விசர்க்கம் அதுக்கு அப்புறம் பகாரம் அது விசர்க்கத்தை சொல்லணும். புண்ணியக பிரபவதி. குஷலஸ் குஷல குஷலக சொல்ல வேண்டாம், குஷல ஸ்தபதி ஸ்பந்தி. அது அது போயிடும். இந்த பகாரம் பொண்ணு. ஸோ இந்த ஸ்லோகத்துல ஒரு 6 விஷயங்கள் நமக்கு முதல்ல வாச்சியார்த்தத்தை பார்க்கலாம். வாச்சியார்த்தம் என்ன பண்றது, என்ன சொல்றது? சிவசக்தியாயுக்தோ எதி பவதி. சிவசக்தியாயுக்தோ, சிவனோட சக்தி சேர்ந்தா மட்டுமே பவதி அங்க கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? பரமேஸ்வரனுக்கே எல்லா சக்தியும் கிடைக்கிறது தான். சக்த பிரபவிதம். சக்தி சிவனோட சேர்ந்தாத்தான் சிவனுக்கு சக்தி கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? சக்தி பிரபவிதம், எல்லாத்தையும் படைக்கிற சக்தி. அப்படின்னா அந்த சக்தியான ஒன்னை விட்டா ஏவம் நச்சேத், நீ இல்லைனா ஸ்பந்திதும் அபி, ஒரு சின்ன சலனம் கூட, அபினா அது கூட, ஸ்பந்தனம் அந்த சின்ன அசைவு கூட, ந குஷலக. குஷலக மீன்ஸ் doing it effortlessly, doing it without struggle, smart working. Shivan cannot do even little movement, he cannot do. Nakalu, is it not? Therefore, ataha harihara virinchadibi abhi. Hari haran virincha. Virinchahana Brahma. ஹரிஹரன் உங்களுக்கு தெரியும். இந்த ரச்சனா பண்றது. ரச்ச அப்படிங்கிற தாதுக்கு டு கிரியேட்னு அர்த்தம். ஸோ விரிஞ்சி அப்படின்னா அவனுக்கு கிரியேட்ஸ். பிரம்மாவுக்கு நிறைய பேர் இருக்கு, அது ஒரு பேர் விரிஞ்சி. விரிஞ்சிக்கு அபி. ஏன் இங்க அபின்னு சதுங்க இருக்கு? பிகாஸ் நமக்கெல்லாம் மும்மூர்த்திகள் தான் தெய்வங்கள் இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்த 3 பேர் தான் படைச்சு காத்து அழிக்கிறவா. அவ்வளவு பெரிய தெய்வங்களே அவளே what they do, உன்னை தொட்டி பண்ற. அப்படின்னா அகிருத புண்ணியக. அகிருதம்னா செய்யாதது, புண்ணியக புண்ணியம் செய்யாதது. புண்ணியங்கள் எதுவுமே செய்யாதவாள என்ன மாதிரி புண்ணியம் செய்யாததுனால பிரணந்தும் வா ஸ்தோதும் வா கதம் பிரபுபதி. எப்படி நான் உன்னை வேண்டிக்க முடியும்? எப்படி உன்னை போற்ற முடியும்? அது என்ன அர்த்தம்? இதுக்கு வாச்சிய அர்த்தம்னா, அம்பாள் இல்லாம சிவனுக்கு படைத்து செய்யக்கூடிய தொழிலுக்கான ஆற்றலே இல்லை. அதனால அம்பாள் இல்லைன்னா சிவனால அசையக்கூட முடியாது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எல்லா மும்மூர்த்திகளும் ஒன்னைத்தான் தொழறா. அப்படிப்பட்ட பரதேவதையான ஒன்னை வேண்டிக்கிறதுக்கோ உன்னுடைய புகழ பாடுறதுக்கோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணுமே. எப்படி முடியும் என்னால? கதம் பிரபோதி. இது பெரியவா கேட்கிறாரு. இதுல என்ன 6 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல சிவசக்திங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுன்னு பார்க்கலாம். ஈஸ்வத் பிரகடனம் அப்படின்னு, சிவனுக்கே ஜெகத்காரணி சிவன் தான், பரமேஸ்வரன் தான் எல்லாத்தையும் படைக்கிறார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அவருக்கு கிடைக்கிறது எப்படி? 3வது, சிவத்தால அசையவே முடியாது அப்படின்னு ஒரு முடிச்சு இருக்கு. இது கேட்கும் போதே சிவபக்தால் கொஞ்சம் கோபம் வரும், கொஞ்சம் தாக்கம் வரும். எப்படி சிவன் ஒண்ணுமே இல்லையா? எப்படி அது ஒரு முடிச்சு.
எல்லா தெய்வங்களும் துதிக்கிறது. அது 4வது பாயிண்ட். மூர்த்திகள் துடித்தான்னா எல்லாருமே, எத்தனை தேவர்களும் அத்தனை தெய்வங்களும் இந்த 3 பேருக்குள்ள அடக்கம். இந்த 3 பேருமே அம்பாள் பிரார்த்தனை பண்றா அப்படின்னா எல்லாராலையும் தொழக்கூடிய சக்தி. நான் சொன்னேன், சக்தி சக்தி வழிபாடுங்கிறது எந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணாலும் அதான். ஒரு முருகனை போய் கும்பிட்டா என்ன கூடுறோம், முருகன் வேல் இருக்கு, முருகன் என்னை காப்பாற்றுவார், அவருக்கு அந்த சக்தி இருக்கு. முருகன் சக்தி இல்லைன்னா போய் முருகனை கும்பிடுவோமா நம்ம? ஸோ முருகனுக்குள்ள நமக்கு சக்தியை தான் கும்பிடுறோம், விஷ்ணுக்குள்ள சக்தியை தான் கும்பிடுறோம். அந்த சக்தி, அந்த மந்திரத்துக்கு முன்னாடி ஒரு ஓம்னு ஒரு அக்ஷரத்தை போட்டுட்டோம்னா, ஓம் ஷண்முகாய நமகன, ஓம் சிவத்தை குறிக்கிறது, ஷண்முகாயங்கிற நாமம் வந்து சக்தியை குறிக்கிறது. அப்போ சிவசக்திக்கு தான் போகிறது. ஸோ எல்லா பிரார்த்தனையுமே சக்தி அப்படி சொல்லுவா, பட் இட்ஸ் உண்மைதானே. இது எல்லா சக்தி எல்லாமே அதுதான் போகிறது. அதனால எல்லாற்றாலும் தொழக்கூடியது அம்பாள். அது ஒண்ணு. புண்ணியம் செஞ்சால் தான் தொழ முடியும். புண்ணியம் இருந்தால் தான் இந்த வகுப்புல இருக்க முடியும். புண்ணியம் இருந்தால் தான் சௌந்தரியத்தில் பற்றி கேட்க முடியும் அப்படின்னு பெரியவா சொல்ற. அந்த புண்ணியம் அப்படின்னா நமக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லைன்னா எப்படி அதை நம்ம கேட்க முடியும்? இப்போ இன்னைக்கு நம்ம கேட்கிறோமே, இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்குமே, எங்கேயோ கத்துன்னு இருக்குமே முன்னாடி, அப்படின்னா நமக்கு அந்த புண்ணியம் இருக்கு. இல்லைன்னா அது காதலே விழாது. பகவான் இப்படி சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துறார். பகவானுக்கு எதுக்கு புண்ணியம்? பாஷ்யக்காரருக்கு. ஆனா இப்படி கேட்டு நம்மளோட இருந்து சொல்றார், புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதோ புண்ணியம் பண்ணதாக தான் நம்ம கேட்கிறோம். அது 5வது பாயிண்ட். 6வது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லட்சியார்த்தம் இல்லை, உள்ள ஒழிஞ்சுன்னு இருக்கு. பிரணந்தும் வா ஸ்தோதும் வா. ஏன் 2 வார்த்தை சொல்றார்? பிரணந்தும்னா வேண்டிக்கிறது, ஸ்தோதும்னா புகழ்றது. இது ரெண்டும் எப்படி பண்றது? ஸோ நம்மளுடைய லட்சியம் வந்து இந்த 6 பகுதியையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சிவம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறது மந்திரம். சிவம்னு ஆரம்பிச்சாலே மங்களம். எதையுமே ஆரம்பிக்கும் போது வந்து மங்களத்தோடு ஆரம்பிக்கணும். மங்களாச்சாரம்னு சொல்லுவா, என்ன சொல்ல போறேங்கிறதுக்கு. சிவசப்தத்துக்கு மங்களம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ கம்பராமாயணத்துல வந்து ஆஞ்சநேயர் வரும்போது சொல்லுவார், கண்டேன் சீதையைன்னு சொல்லுவார். கண்டேன் கற்பினுக்கணிகள் சீதை. இந்த கண்டேன் வால்மீகி அப்படிதான். திருஷ்டாய சீதாமயா ஆஞ்சநேயர் சொல்றார். ஏன்னா ராமர் உட்கார்ந்துட்டு இருக்க, நீ அங்கே போயிட்டு இறங்கிட்டு நான் அங்கேருந்து கடலை தாண்டி போனேன்னா அங்கே வந்து மரம் இருந்ததா, செடி இருந்ததானா, யூ லூஸ் பேஷன்ஸ். என்ன விஷயம் சொல்லணுமோ நல்ல விஷயம் சொல்லணும். கண்டேன். அதே மாதிரி ஒன்று ஆரம்பிக்கும் போது நல்லதோடு ஆரம்பிக்கணும். சிவம்ங்கிறது மங்களம். அதனால சிவம் சக்தியோட வழிபாடு. ஆனால் சிவம்னு ஆரம்பிக்கிறது. சிவசக்தியா யுக்தோன்னு அந்த ஃப்ரேஸ் இருக்கு. சிவசக்தியோட ஒற்றுமை. லலிதாசிரம் சாப்பில் எங்க முடியறது? சிவசக்தி ஐக்கியம் யுக்த அப்படி வருது. சோதரில் இங்க ஆரம்பிக்கிறது. புரியுதா? ஸோ அப்படி இதே வந்து சிவானந்தர்கள் பார்த்தீங்கன்னா பகவான் எழுதினது தான். கலாப்பியாம் சூடாலம் கொடுத்த சசிகலாப்பியாம் அப்படி ஆரம்பிக்கும். கலாப்பியாம்னா அங்கே வந்து கலை சந்திரக்கலையை அணிந்த சக்தி ஆரம்பிக்கிறது. அங்க சக்தி ஆரம்பிச்சாலும் மங்களம், சிவன் ஆரம்பிச்சாலும் மங்களம். சிவசக்தியா யுக்தக சக்தியோட சேர்ந்ததுனால இதுல வந்து கொஞ்சம் அன்றாவல் பண்ணோம்னா ரொம்ப சாதாரணமா தான் தோணும். அர்த்தம் தான் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒருத்தர் உட்கார்ந்துன்னு இருக்க, பேசாம இருக்க, சிவனேன்னு இருக்காருன்னு வச்சுக்கோம், ஒண்ணுமே செய்யுது. திடீர்னு இருந்து பாட ஆரம்பிச்சுட்டார், நல்லா பாடுறார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஓ, நல்ல பாடகர், ஒரு பாடகர் வந்துட்டார். இப்போ
இந்த பாடகர் வேற, அந்த உட்கார்ந்தோர் வேறையா? இல்லையே. என்ன டிஃபரன்ஸ்? உட்கார்ந்திருந்தவருக்குள்ள இருந்த பாடக்கூடிய சக்தி வெளிப்பட்டது. அப்ப அவர்கிட்ட போய் உங்களுக்கு பாடுற சக்தி இல்லைன்னா நீங்க பாடகராகவே இருக்க முடியாது. இதுல என்ன பெரிய என்ன விஷயம்? அது ரொம்ப இது நேச்சுரல் தானே. பாடக்கூடிய சக்தி இருந்ததுனால தான் நம்மளால பாட முடியாது. பேசக்கூடிய சக்தி பேச முடியாது. அப்போ சிவனுக்குள்ள அந்த சக்தி வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட சக்தி என்ன பண்றது? எல்லாத்தையும் படைக்கிறது, எல்லாத்தையும் கிரியேட் பண்றது. அப்போ அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக என்ன சொல்றாருன்னா, அம்பாளை தனியா வச்சுண்டு, தாயே நீ இல்லைன்னா சிவனால எப்படி படைக்க முடியும்? ஒரு கேள்வி. எப்படின்னா அந்த பாடகர்கிட்ட போய், ஓ பாடகரே, உங்களோட பாடக்கூடிய சக்தியெல்லாம் எப்படி பாட முடியும்? 2 பேர் கிடையாதுங்க. ஸோ அதனால இது சிவனுக்கு ஒரு தாழ்மையோ அப்படியோ கிடையாது. அந்த அந்யோன்யத்தை சொல்றதுக்கு இதோட வேற ஒரு வழி இருக்கா? சிவசக்தி இணைந்தால் மட்டுமே படைக்க முடியும். அப்ப படைக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட வந்தது? சக்திகிட்ட இருந்தது. அப்போ சக்திமான் அவர் தான். மான்கிற பிரிஃபிக்ஸ் இருந்தாலே, சிஃபிக்ஸ் இருந்தாலே உடையவர், பலவான், சக்திமான், ஆல் திஸ் வான் மான் எல்லாம் சக்திமான் சிவன். இப்ப சக்தி தான் பண்றது, சக்தி தான் படைக்கிறது. அதனால சாக்தத்துல சக்தியவே மாதாவையே படைப்பின் காரணமா வச்சுட்டான். ரொம்ப சரிதானே இது? தாய் தானே ஒரு குழந்தையை கருவில் சுமந்து வளர்த்து வெள்ள கொண்டு வளர்த்து அதுக்காக எல்லா கருணையும் கொடுத்து, அப்போ தாயாரே படைக்கக்கூடிய காரணியை வச்சுட்டா. அப்ப படைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யார் பண்ற? தாயோட சக்தி தான் பண்றது. இந்த சக்தி தான் என்ன பண்றது? சிருஷ்டிக்கு பிரம்மா விரிஞ்சி, ஸ்திதிக்கு விஷ்ணு, லயத்துக்கு ஹரி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஈஸ்வர, அனுகிரகம் பண்றதுக்கு சதாசிவா, அப்படி ஒரு 5 டிவிஷனா பண்ணி ஸ்திதி, சிருஷ்டி, ஸ்திதி, பிரளய, திரோதன, அனுகிரகம்னு 5 ஜாபா பண்ணி டாஸ்கா பண்ணி 5க்கும் 5 சக்தியா உருவெடுத்து அவளே அதனால இதுல நமக்கு ஒரு மொத்தம் இல்லை. ஆனா இன்னொரு பாக்கியம் இருக்கே, நான் இல்லைன்னா உன்னால் அசையக்கூட முடியாது. ஏவம்னு சேத் ஸ்பந்தித்துமபி. ஸ்பந்தனம் அப்படின்னா சின்ன அசைவு. இதுல ஒரு பெரிய தாத்பரியம் இருக்கு. ஷார்ட் சொல்ல முடியாது, லைட்டா டச் பண்ணலாம். ஸ்பந்தனம் அப்படின்னா சின்ன அசைவு, பல்சேஷன், ஸ்பூர்த்தி, எல்லாமே அசைஞ்சுட்டே இருக்கு. வேதங்கள் என்ன சொல்றதுன்னா, இந்த அசைவு பரபிரம்மம் அசையாம இருக்கே, அந்த பரபிரம்மம் அது தன்னோட இச்சையினாலேயே ஒரு சின்ன சலனம் பண்ணித்தான். இப்படி சின்ன ஒரு ஸ்மால் ஷேக். நம்ம யுக்திபூர்வமா கேட்டோம், எப்படி அசைய முடியும்? எல்லாமே அது நிறைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலயும் இது இருக்கு. அசைவுனா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது. எல்லா இடத்துல இருந்தா எப்படி அசைய முடியும்? அசையா சிவமாச்சே. ஆனா அதுக்குள்ள ஒரு அசைவை உண்டாக்குறதுன்னா அது மாயா. நம்மளால சொல்ல முடியாது, நிர்வச்சனீயம். ஒரு சின்ன அசைவு தான் அந்த ஸ்பூர்த்தி பிகம் ஒரு பெரிய சக்தி ஆயிடுது. அது பண்ணது யாரு? அந்த அசைவினால் வந்தக்கூடிய சக்தி. அதனால அந்த அசைவுக்கு பேரு பிரகாசம்னு பேர். ஸ்பந்தனம், பிரகாசம். அந்த அசைவு தான் நடனம். சிவநாட்டியம் இஸ் தட் நடனம். அது வந்த உடனே நான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? இதுன்னு ஒண்ணு இருக்கு.
இல்லையா? இப்ப நான் சொல்லாத வரைக்கும் இதுன்னு ஒண்ணு கிடையாது. ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கேன் நானு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான்ற ஒரு ஒரு பிரஜையே இல்லை. அப்போ எதுவுமே இல்லையே. இப்ப நான் அப்படின்னு உடனே இதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அகங்கிறது சிவம்னு வச்சுட்டோம்னா, இதம் சக்தி, இது சக்தி. இதுதானே அதாருது, அதாவும் மாறுது, எதாவும் மாறுது. அப்போ எல்லாமும் மாறுது யாரு? சக்தி. எதனால எல்லாமும் மாறுது? அகங்கிற ஸ்பந்தனம். You know, we study all the cosmic motion, Newton's law of motion, எல்லாம் objective. There is one particular motion in physics called Brownian motion. Actually, it came from a botanical scholar called Robert Brown in 1827, I think. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பூல இருக்கிற மகரந்தத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தார், அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக. அது ஒரு கப்பில் ஒரு தண்ணில் விட்டு அதில் போட்டார். ரொம்ப சின்ன சின்ன தூள். போயிட்டார், எங்கேயோ போயிட்டு வெள்ளம் முடிச்சு வந்து பார்த்தோன்னா மைக்ரோஸ்கோப் பார்க்குறார், அதெல்லாம் அப்படி சுத்திகிட்டே இருக்கு. எல்லா தூளும் அங்கேயும் இங்கேயுமா ஓடிண்டே இருக்கு, ரேண்டமா ஓடின்னு இருக்கு. ஏன் ஓடுறது? காற்றும் இல்லை, தண்ணும் ஸ்டில்லா இருக்கு, இது ஏன் ஓடுறது அப்படின்னா, a botanical scientist, he made a theory that the water molecule இருக்கே, the அணுசக்திலாம் இருக்கே வாட்டருக்குள்ள, அதெல்லாம் ஆடிண்டே இருக்கான். இந்த பேப்பர் தான் வந்து ஐன்ஸ்டைன் எடுத்துட்டு பெரிய பெரிய கண்டுபிடிப்புலாம் பண்ணார். ஸோ இந்த ஸ்பந்தனம், இந்த சலனம், இந்த அசைவு, இந்த சிவநர்த்தனம், இந்த சக்தியோட பிரபாகம், அதனால சக்திக்கு விமர்ச ரூபினின்னு பேர். அம்பாள் சிவம் தானா இருந்தது, தன்னை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருந்தது. இந்த ஸ்தலனம் வந்த அப்புறம், ஹே ஈஸ்வர, இந்த ஈஸ்வர் பிரகடனம், ஈஸ்வரத்தின ஆளுமை, பிரகடனம், அது விமர்சனம் பண்றது யாரு? அம்பாள். ஜெகத்காரணம் ஈஸ்வரன் சொல்ல வச்சது யாரு? அம்பாள். அதனால அம்பாள் பேர் விமர்ச ரூபிணி. நாமளும் இந்த ஆத்துலையும் தான், நம்ம குடும்பங்கள்லையும், நல்ல குடும்பங்கள்ல என்ன தாய்மார்கள் மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பிராபல்யம் வரத்துக்காக பின்னாடி இருந்து வேலை பண்ணுவான். அவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். அட்லீஸ்ட் அந்த காலத்துல என்ன அர்த்தம்னா, ஆதார புருஷனா இருக்கிறது அவதான். ஸோ அதனாலதான் சொல்றது, சின்ன அசைய முடியாது அப்படின்னு சொன்ன காரணம் இதுதான். இன்னொரு விஷயம் கேட்கிறேன், அசைய முடியாதுங்கிறது சக்தி இல்லாதனால அசைய முடியாது. ஏன்டா எந்திருந்து நடக்கல, ஏன் நடக்க மாட்டேங்கிற? சக்தியே இல்லப்பா அப்படி சொல்லுவோம். உண்மைதான். ஆனா இங்க வந்து அசையா சக்தின்னு சிவனை சொன்னா, எதுக்குமே அசையாதது, பிரளயத்திலையும் அசையாதது. அப்படி இருக்க முடியுமா? கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்பொலி வாயும் கட்டலாம், ஒரு சுங்கம் முதுகு மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், வெண் தணலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விட்டுணலாம், ஜலமேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், தண்ணீர் சித்தி பெறலாம். தாய்மானவர் சொல்றார், எல்லாம் பண்ணலாமா. நெருப்புல போகலாம், யானை மேல போகலாம், சிங்கத்தை நடக்கலாம், வானத்துல பறக்கலாம். என்ன பண்ண முடியாதா? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம்பெரிது சத்தாகியன் சித்தமிசை குடி கொண்டு அறிவான், அப்படி வரும். அது சும்மா உட்கார்றதுங்கிறது சக்தி இல்லாதனால பண்ண முடியாது. நீங்களே உட்காருங்களேன், ஒரு 2 நிமிஷம் உட்காருங்களேன், சும்மா உட்காருங்க, ஒண்ணுமே பண்ணக்கூடாது, ஒன்னும் திங்க் பண்ணக்கூடாது, உட்காருங்க. முடியுமா? அசையாம இருக்கிறது முடியுமா? அப்போ அசையாம இருக்கு, உன்னால அசைய முடியாதுன்னு ஒரு அம்பாளை உயர்த்தி சிவனை தாழ்ச்சி சொன்ன மாதிரி உங்களுக்கு தோணித்துன்னா எப்படி திங்க் பண்ணி பாருங்க. அசையாம இருக்கியே, எப்படி முடிகிறது? நான் தானே அசைக்கிற சக்தி அப்படின்னா,
அசைக்கிறதும் சிவம், அசைவதும் சிவம், அசையாமல் இருப்பதும் சிவம். இந்த மாறுபாடுக்கெல்லாம் காரணம் சக்தி. ஏன்னா அசையாம இருக்குன்னா அத்தனை விசையும் அதுக்குள்ள இருக்கு. ஆல் இன்ஃபினிட் பொட்டன்ஷியல் இஸ். சம்டைம் நம்ம திட்டுறதுக்காக சொல்லுவோம், பேசாம இரு, சிவனே உட்காரு அப்படி சொல்லுவோம். அது திட்டுறான்னு அர்த்தம் கிடையாது, மேல தூக்கி வைக்கிறான்னு அர்த்தம். சில பேர் சொல்ல தமிழ்ல உருப்பிடாம போயிடுவா அப்படின்பா. ஐயோ அப்படி சொல்றானே, ஏன் சொல்றேன்? அதே பாருங்க, உருப்படாமல், உருன்னா பார்க்கறது ஃபார்ம், உருப்படாதுன்னா யூ பிகம் ஃபார்ம்லெஸ், நிர்குண பிரம்மமா ஆயிடுவேனே, முக்தி கிடைக்கும். சரி, அந்த காலத்துல திட்டுறது கூட ஒரு புகழ் தான், ஒரு துதி தான், ஒரு பிரார்த்தனை தான். அதனால இதுல சிவனை ஒண்ணு இதை சொல்ல, அந்த இது வேண்டாம். ஹரிஹர விரிஞ்சாதிபி அபி, எல்லாருமே இவன் நமஸ்காரம் பண்றான். இதை நம்ம அடுத்த ஸ்லோகத்தையும் பார்க்க போறோம். இவாளோட தொழில் என்ன பலன் வந்தது இவாளுக்கு அப்படின்னு. இப்போ கடைசியா இவாள்லாம் பண்ணா இவாளுக்கெல்லாம் புண்ணியம் இருக்கு, பண்ணியிருக்கா. நான் எப்படி உனக்கு புண்ணியம் இருக்கா? நம்ம அப்படியே ஆன்சர் பார்த்துட்டோம். புண்ணியம் நிச்சயமா இருக்கு, கொஞ்சமாவது இருக்கு. இல்லைன்னா இதை உட்காந்து கேட்க மாட்டோம், படிக்க மாட்டோம். அதனால வீல் பி வெரி கான்ஃபிடென்ட், நம்ம படிப்போம். ஆனா எப்படி சுவாசம் பண்றது? பிரணந்தும் வா ஸ்தோத்தும் வா. நம்ம சுவாமிகிட்ட என்ன பண்ணுவோம் எப்பவுமே? எனக்கு இதை கொடு, அதை கொடு, இந்த கஷ்டத்தை நீக்கு, அதை நீக்கு, லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் வச்சுப்போம். அது பிரணந்தும், வேண்டிக்கிறது, தப்பே கிடையாது, கேளுங்க. அது ஒரு 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 எண்ட். இன்னொரு எண்ட் ஒண்ணுமே கேட்கறது இல்லை, அம்பாளோட மகிமையே பாடிட்டு இருக்கிறது. ஏன்னா அது ஒரு ஒரு ஆனந்தத்தை தருது அப்படின்னு பாடிட்டு இருக்கிறது. சோஸ்திரப்பிரியா அம்பாள் தான் சொல்ற, வாக்தேவதையை கூப்பிட்டு என்னை பத்தி பாடு அப்படிங்கிற. வாச்சியார்த்தம் பார்த்தா என்னது, தன்னையே பாடி சொல்லிக்கிறாள். என்ன அர்த்தம்? என்னங்கிறது ஒண்ணு, உன்னுடைய மகிமை தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். சோஸ்திரத்தை பாட 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 அது யாருன்னு கேட்டா அது நீதான்னு சொல்ல போற, பவம் நீன்னு சொல்ல போற, பவானி. அதனால அது அதர் எக்ஸ்ட்ரீம் பக்தி. இப்படி இந்த ரெண்டு பக்திக்கு நடுவுல there are a lot of steps. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒன்று வேண்டிக்கிறேன், இது பண்ணா நடக்கிறேன், எனக்கு நடக்கட்டும், இது உனக்கு நான் குழக்கட்டை போடுறேன், உன் கோயிலுக்கு வரேன், அது நடந்துடுச்சுன்னா அதை பண்ணணும். நன்றி கடன், கிராட்டிடியூட், அதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். துன்பத்தை போக்குறதுக்கு ஒரு ப்ரேயர், இன்பத்தை கேட்கறதுக்கு ஒரு ப்ரேயர், பிராயச்சித்துக்கு ஒரு ப்ரேயர், பிரார்த்தனை கடனுக்கு ஒரு ப்ரேயர். இதெல்லாம் பண்ணிட்டே இருப்போம் நம்ம. ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒண்ணுமே கேட்காம சோஸ்திர பிரியகி சோஸ்திரம் பண்றது. இப்போ என்ன கேட்கிற பகவான்னா, எனக்கு புண்ணியம் இருக்கு, அதனாலதான் படிக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஆனா என்னுடைய பிரார்த்தனைகள்லாம் பிரணந்தும்லேருந்து சோஸ்திரம் எப்படி போக முடியும்? கதம் பிரபவதி, அதை எப்படி போறது? அதை நீ தான் பண்ணணும், எனக்கு வேற யார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார். ஸோ ஒரு தூரம் படிச்சுட்டு then we stop it. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபுவிதம் நச்சே தேவம் தேவோ ந கலு குஷலக் ஸ்பந்தித்துமபி அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிகர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி. இதை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன் தமிழ்ல, இதை எப்படி வந்திருக்குன்னு. இதோட பலன் இந்த ஒரு ஸ்லோகத்துக்குமே பெரியவாள் என்ன கொடுத்துருக்கான்னா, ஒரு யந்திரம் கொடுத்துருக்கா, எப்படி பூஜை பண்ணி நீதி கொடுத்துருக்கா. நம்ம அதெல்லாம் பார்க்க போறது இல்லை. இதை சொன்னா இந்த பலன் கிடைக்கும், எல்லாம் நடக்கும், இதை சொன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அதை கோட் பண்றேன். ஆனா நம்மளுடைய
எந்த காமிய பிரார்த்தனையும் வேண்டாம் நம்மளுக்கு. இது தமிழ்ல எப்படி வந்திருக்குன்னா, சிவசக்தி என இணைய பவசக்தி சிவனிலுகும் ஸ்ரீசக்தி நினதருள் இலா சிவனார்க்கு ஏது திறம் செயல் ஏது ஓயுமருட் சீரை அரியாரன் அயனலாம் தவசக்தி யாழ்ப்பணிவர் தகையற்ற ராய்ப்புனிதம் தொருபயன் என்றதுமிலராய் தடுமாறு ஓர்க்கேது தாயடிகள் தொழுந்தகதி தகையவ்விதம் மலர்வதோ. சிவசக்தி என இணைய பவசக்தி சிவனிலுகும் ஸ்ரீசக்தி நிலத்தொழிலா சிவனார்க்கு ஏது திறம் செயலேது ஓயுமருட் சீரையறி அரணயனலாம் தவசக்தி யார்ப்பணிவர் தகையற்ற ராய் புனிதம் தருபயன் என்றதுமிலராய் தடுமாறுவோர்க்கேது தாயடிகள் தொழுந்தகதி தகை எவ்விதம் மலர்வதோ. ஓம் அசதோமா சத்கமய ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி 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 சாந்தி. ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். Thank you so much. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you very much. Bye. Leaving.